அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் முனைவர் ச. அரியனாட்சி அம்மாள். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அம்பை அப்படின்ற எழுத்தாளருடைய பொய்கை அப்படிங்கிற ஒரு சிறுகதையத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பொய்கை அப்படிங்கிற சிறுகதை இந்த சமூகத்தில் நம்ம நிறைய பேர் என்ன நினச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண் தான் பெருசு, பெண் எல்லாத்துக்கும் கீழே அப்படின்னு ஒரு எண்ணம் பொதுப்படையான எண்ணம் எல்லாத்துக்கிட்டே இருந்திருக்கும். அந்த பொதுப்படையான எண்ணத்திலிருந்து நம்மை மீட்டெடுப்பதாக இந்த சிறுகதை கண்டிப்பாக இருக்கும். ஏன் அம்பை அப்படிங்கிற எழுத்தாளருடைய இந்த சிறுகதையை நாம் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அந்த பெண் உறுப்புகள், ஆண் உறுப்புகள் சார்ந்து நிறைய காழ்ப்புணர்ச்சிகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். எப்பவுமே ஆண் அப்படிங்கும்போது இல்லை, அது நெடிலாக இருக்குது, அவங்க தான் உயர்ந்தவர்கள், பெண் அப்படின்னா புரியல, அவங்க தாழ்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு மனநிலை எல்லாத்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த மனநிலையிலிருந்து நம்மளை கொஞ்சம் சற்று வித்தியாசமாக யோசிக்கக்கூடிய கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொய்கை. இந்த கதையினுடைய தொடக்கத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனை காமிக்கிறாங்க. சரி, ஒரு ஆணை காமிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஏன்னா முதல்ல அவன் மனிதன், அதுக்கப்புறம் அவன் ஆண் என்ற அடையாளத்தோடு இருக்கக்கூடியவன். அப்போ அந்த ஆண் ஒரு நீண்ட நேர பயணம், அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்கள் மட்டும் போகக்கூடிய ஒரு வனவாச பயணம். அதில் தொடர்ந்து நடைப்பயணமாக போயிட்டு ஒரு இடத்த போய் அவங்க அடைவார்கள். இது ஆண்கள் மட்டும் போகக்கூடிய ஒரு பயணம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அம்பை என்ற எழுத்தாளர் முதல்ல அந்த பகுதியை தொடங்குறாங்க. இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா, பொய்கை நம்ம இந்த புத்தகங்கள் வழியாகவே இந்த கவிதையை நம்ம அப்படியே உள்ளார்ந்து வாசிக்க ஆரம்பித்தோம் அப்படிங்கன்னா, முதல்ல சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு குழுவாக சேர்ந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வனத்துக்குள்ளே பிரவேசித்து அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க. எல்லா ஆண்களும் போயிட்டே இருக்கிறாங்க. அப்போ அதிலிருந்து ஒரு ஆண் மட்டும், சரிங்களா, ஒரு ஆண் மட்டும் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவர்கள் எல்லாம் அந்த கூட்டத்திலிருந்து விலகி இந்த ஒரு ஆண் மட்டும் வேறொரு இடம் நோக்கி அப்படியே அந்த வனத்துக்குள்ளேயே இன்னொரு பகுதியில் போக ஆரம்பிக்கிறார். அப்போது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, ஆளரப்பட்ட ஒரு காடு. அந்த காட்டை சுற்றி எந்த இடத்துலையுமே எதுவுமே இல்லை. அப்படியே பார்க்குறாரு, இங்கேயும் பார்க்குறாரு, எதுவுமே இல்லை. இருந்தாலும் ஒரு மனசுக்குள்ளே ஒரு என்னென்னா, நமக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு தனியாக பயணிக்கும் போது ஒரு மனசுக்குள்ள ஒரு வகையான பயம் இருக்குது, இருந்தாலும் அதோட சந்தோஷம் இருக்கும் இல்லைங்களா. அதே மாதிரி தான் இந்த மனுஷனும் பயணிச்சு போகிறாரு. அப்படி பயணிச்சுட்டு போகும்போது கொஞ்சம் தூரம் தள்ளி அப்படியே அழகாக ஒரு அம்பை எழுதுறாரு பாருங்கள். இந்த இடத்துல எழுதக்கூடிய விஷயம் பாருங்கள். அப்படியே அந்த பொய்கையை காட்டும் பொழுது அவன் போகக்கூடிய வழியில் ஒரு பொய்கை இருக்காது, அது ஒரு நீரூற்று இருக்குது. அதை எவ்வளோ அழகாக எழுதுறாரு பாருங்க ஆசிரியர். சூரியனின் கிரகணங்கள் மரத்துகளினூடே, அதாவதுன்னா அந்த சூரியனுடைய கதிர்கள் எல்லாம் மரத்துக்கள் நடுவில் அப்படியே இருந்து பழிச்சு அந்த நீர் மட்டும் வெள்ளை வெளிரென்று அந்த வெள்ளி நிறம் வெள்ளி தகடு போல காட்சி அளித்தது ஆசிரியர் எழுதுறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நீரை பார்த்தோன்னே மனுஷனுக்கு எப்பவுமே நீரை பார்த்தோன்னே எல்லாத்துக்கும் ஒரு ஆசை தோன்று இல்லைங்களா. அதே மாதிரி தான் இவருக்கும் நீரை பார்த்தோன்னு ஒரே ஆசை. இன்னும் என்ன பண்ணுறாருன்னா, அப்படியே அந்த பொய்கை நதிக்குள்ளே காலை வைக்கிறார். காலை வச்சோன்னா கால் மட்டும் நினச்சா போதுமா, மனசு தாங்காது இல்லையா. ஒன்று என்ன பண்ணுறாருன்னா, உடல் முழுவதும் மறுபடியும் நினைக்கிறேன், அப்புறம் தலை முழுவதும் நினைக்கிறேன், அதுக்கப்புறம் நீரோடு மூழ்கி எழுதுக்கிறார். அப்போ இதெல்லாம் ஆகிட்டே இருக்குது. அப்போ ஒரு நிமிடம் இப்படி நிறைய நிமிடங்கள் ஆகி அவர் ரொம்பவும் களைத்து வந்த பாதை, அதாவது நடந்து காலெல்லாம் ஊஞ்சி போச்சு. இப்போ தண்ணீரை பார்த்தோன்னே அத்தனை அழாதியான சந்தோஷம் மனுஷனுக்கு. அப்படியே உள்ளே குதிச்சு எந்திரிக்கிறார். அப்போ இவரெல்லாம் குதிச்சு எந்திரிக்கிறப்ப கடைசியில் இந்த குதிச்சு எந்திரிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு பார்த்தா, திடீர்னு அவர் அப்படியே சோர்வெல்லாம் நீங்கி மேலே எழும் பொழுது அப்படியே திகைத்து பார்க்குறாரு, தன் உடம்புக்கு கீழே பார்க்குறாரு. அப்படியே அவரே அதிர்ந்து போகிறார். இந்த விஷயத்தை எழுத்தாளர் எவ்வளோ அழகாக எழுதுறாரு பாருங்க. அந்த வார்த்தைகளை படிக்கும் பொழுது அவங்களுக்கு புரியும். அவன் மார்பின் ரோபங்கள் உதிர்ந்து கரிய காம்புகளுடன் 2 முளைகள் தோன்றியிருந்தன. அப்போ ஆச்சரியப்படுறார். என்ன ஒரு எழுத்தாளருடைய வரிகள் பாருங்க, எவ்வளோ ஆச்சரியத்தை கொடுக்குதுன்னு. ஒரு ஆணாக இருந்த ஒரு நபன் ஒரு பொய்கையில் குளிச்சு எந்திரிச்சோன்னா பெண்ணாக மாறிட்டான். அப்படியே அவன் கீழே பார்க்குறான், தன்னுடைய 2 மார்பகங்கள் அவனுக்கு வளர்ந்துருக்கிறத பார்க்குறான். அவனுடைய ரோமங்கள் எல்லாம் உதிர்ந்து போச்சு. அப்படியே அவன் கீழே தொடைகளுக்கு கீழ் நோக்கி பார்க்குறான். அவனால் நம்பவே முடியல. அவனுடைய ஆண்குறி மாறி பெண்குறி இருப்பதை அவன் உணர்ந்த உடனே அவனுக்கு ஒரே ஆச்சரியம், இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே அவன் முதல்ல நொந்துக்கிறான். என்னாச்சுன்னு எனக்கு தெரியலையே, இது எப்படி மாறுச்சு அப்படின்னு எனக்கு தெரியலையேன்னு சொல்லிட்டு அவன் ஒன்று நினச்சி அவன் என்ன பண்ணுறான்னா, அவன் வருத்தப்பட ஆரம்பிக்கிறான். ஐயோ, இது எப்படி நடந்துச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு அசரீரியினுடைய குரல் அவனுக்கு கேட்குது. அது எந்த மாதிரி குரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேஷ்பாண்டேவனுடைய குரல்னு ஒரு ஆசிரியர் எழுதுகிறார். சரிங்களா. அசரீரி குரல் ஒன்று கிசுகிசுப்பாய் செவியில் விழுந்தது ஆண் குரல், தேஷ்பாண்டேவின் குரல் அப்படிங்கிறார். அப்போது இந்த இடத்துல இந்த ஆசிரியர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் நல்லா பாருங்க. இந்த தேஷ்பாண்டேவின் குரல்னு சொல்லிட்டு அந்த தேஷ்பாண்டே சொல்கிறாங்க என்னன்னா, கீழே பார், விழிகளை உயர்த்தாதே, கால்களை விரிக்காமல் இணைத்து வைத்துக்கொள்.
அதான் சொல்கிறாங்க, இப்படி வந்து ஆண் கிடையாது, காலை விரிச்சு வச்சு நடக்கக்கூடாது, அடக்கொடுக்குமா பொம்பளை பிள்ளை மாதிரி நட, அப்போது உனக்கு மார்பகங்கள்லாம் இருக்குது, அதை வந்து மறைத்தும் மறைக்காமல் நீ ஒரு கச்சை இட்டு போட்டுடணும், நீ வந்து இப்போ என்ன கிடையாது, நீ பிராமணனா, நீ வந்து பெண்ணாக மாறிட்ட, நீ ஆண் கிடையாது அப்படின்னு ஒரு அசரீரி குரல் கேட்குது. அவனால் ஏற்றுக்கவே முடியல. அப்போ தான் இவன் நினச்சி பார்க்குறான், அதாவது இவனுக்கு வந்து மனைவி மக்கள்லாம் இருக்கிறாங்க. அப்போ இவனுக்கு நண்பர்களும் நிறைய பேர் இருப்பாங்க. வீடுகளில் எல்லாரும் நல்லா குடும்பமாக சேர்ந்து நிறைய பேசி சிரிக்கும் பொழுது நிறைய கதைகளை பேசி பேசி சிரிப்பாங்களாம். அதாவது ஆணாக மாறிய பெண்கள், பெண்ணாக மாறிய ஆண்கள், இதையெல்லாம் பேசி பேசி சிரிக்கும் பொழுது இது என்னப்பா எல்லாம் ஒரே காமெடியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய பேசி பேசி சிரிப்பாங்களாம். அப்போ வந்து இப்போ நிறைய அதை எடுத்துக்காட்டுகளோடு வந்து அம்பை வந்து இந்த இடத்துல எழுதுறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாரதர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது நாரதர் வந்து அதாவது பொய்கையில் இறங்கி, சரிங்களா, நாரதர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கண்ணனை அடைய விரும்பி அவரும் பெண்ணாக மாறின கதையும், அதே மாதிரி நம்மளுடைய கண்ணன் வந்து என்னவா மாறியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோகினியாக ஆன கதை இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து அந்த ரிஷிராஜன் வந்து அழகிய பெண் குரங்காக மாறியவர்களுக்கு பிறந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் பெண்ணாகவும் காலையில் ஆணாகவும் இருந்த சிஜீஸ்வதன், இது மாதிரி நிறைய கதைகளை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வரிசைப்படுத்தி கொடுக்குறாங்க ஆசிரியர். அப்போ இது எல்லாம் சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இவனும் அப்படிதான் திடீர்னு அந்த பொய்கையில குளித்து எழும்பொழுது அவன் என்னவா மாறிட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆணாக இருந்தவன் ஆண்குறி அப்படியே துளைத்து பெண்ணாக மாறிட்டான். என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்குது, அவனாலே இதை நம்ப முடியல, நான் எப்படி பெண்ணாக மாறினேன், என்னுடைய ரோமங்கள்லாம் எப்படி உதிர்ந்து முளைகள் முளைத்ததாக மாறுச்சு, இந்த முளைகள் இவ்வளவு மிருதுவாக இருக்குது, உள்ள கடினமாக இருக்குது, என்ன பெண்ணுறுப்பு இவ்வளோ மெல்லியதாக இருக்குமா, என்ன இது என்னால் நம்பவே முடியலையே, அடிக்கடி சுவாசித்த இந்த உடம்பை வந்து என்னால் இப்போ மறுபடியும் அது பெண்ணுடம்பாக மாறி என்னுடலை என்னால் சுவாசிக்க முடியலையே, இது என்ன ஒரு ஆச்சரியம், அவனுக்கு அவனே நொந்துக்கிட்டே இருக்கான். அப்போ இது ஒவ்வொரு முறையும் அவன் வந்து இதை அவன் பழைய இடத்துல பேசின விஷயங்களாக அப்படியே அவன் பேசிகிட்டே இருக்கான் நிறைய இடங்களில். அப்போ தான் இவன் வந்து ஒரு கிரேக்க புராண கதை ஒன்று அவனும் நண்பனும் பேசின கதைகளாக இருக்குது. அப்போ அந்த கதையை வந்து இந்த இடத்துல அம்பை பதிவு பண்ணுறாங்க. அதாவது வந்து ட்ரைரோரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து என்னென்னா கிரேக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு புராண கதையை சொல்கிறாங்க. இதை நான் அப்படியே வாசிக்கிறேன், இந்த வாசிப்பு வந்து உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். கிரேக்க புராண கதைகளில் வரும் டைரோசியஸ் கதையை சொன்னான் முகுந்த் அப்படிங்கிற ஒருத்தர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அவனிடம் உடலுறவில் வரும் இன்பம் குறித்து கேட்டபோது பெண்ணாக இருந்தபோது தான் அதிகம் இன்பம் அனுபவித்ததாக அவன் கூறியதை சொல்லி பௌதீக உடலுக்கும் அதற்கென்ற தனி உணர்வுகள் உண்டு என்று வாதிட்டான். இது என்ன அப்படின்னா, ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த கதையை சொல்லி, அதாவது டைரோசியஸ் அப்படிங்கிற அந்த புராண கதையை சொல்லுவாங்க. அவன் வந்து ஆணாகவும் இருப்பான் பெண்ணாகவும் இருப்பான். அப்போ அந்த கதாபாத்திரம் எனக்கு பெண்ணாக இருக்கும்போது கிடைக்கக்கூடிய அந்த உடலியல் புணர்ச்சி இன்பம் தான் நல்லா இருக்குது, மற்ற இடத்துல நல்லா இல்லை அப்படின்னு வந்து அவன் சொல்லக்கூடியதாகவும், ஆணாக இருப்பதை விட எனக்கு பெண்ணாக இருக்கும் பொழுது இன்பங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து அவன் பகிர்வதாக நினைத்து அதையெல்லாம் இப்போ தான் நினச்சி பார்க்குறான். என்னடா நம்ம இப்படி மாறிட்டோமே அப்படிங்கிறத விட இவன் வந்து பழைய காலத்தில் இவன் அந்த பெண் உடல் சார்ந்தும் பெண் உறுப்புகள் சார்ந்தும் தன் மனைவி மக்கள் உலகள் இருந்தாலுமே தன் நண்பர்களோடு அவன் பேசின அத்தனை விஷயங்களும் உனக்கு நினைவுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எப்படியாவது நம்ம இப்போ அந்த வந்த குழுவோடு இணைந்து தான் ஆகணும். அப்போ அதனால் இவன் எழுந்து போயிட்டு அவன் உடைகள் எல்லாம் சரி செய்துட்டு சரி நம்ம அவர்களோடையே போயிடலான்னு சொல்லிட்டு அந்த பொய்கையிலேருந்து மறுபடியும் கால்நடையாக நடந்து வந்து அவர்கள் குழுமம் இருக்கக்கூடிய அவங்க வந்து ஒரு டென்ட் போட்டு அவங்க தங்கியிருக்காங்க. அங்கே போய் இவனும் போகிறான். போய் நின்னோடனே யாருமே இது என்ன ஆண்கள் பயணிக்கக்கூடிய பயணம், நீ எப்படி எங்களோட வந்து சேர்ந்த, என்ன எங்களை ஏமாத்திட்டியா அப்படின்னு சொல்ல அவர்கள் ஒவ்வொருவரும் இவர்களோடு சண்டைக்கு வர மாதிரியே வரானுங்க. ஏன்னா ஆண்கள் வந்து எப்படி நீ வந்து இப்படி பெண்ணாக மாறின, இது நீ பொய்களை குறிச்சியா பொண்ணாக மாறிட்டியா, இது என்னது ஆச்சரியமாக இருக்குது, இதெல்லாம் நாங்கள் நம்புற முடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்திருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பேசுகிறாங்க. இருந்தாலும் இவன் புரிய வைக்க முயற்சி பண்ணுறா. இல்லை ஆமாம் நான் அது மாறிட்டேன், நான் உள்ளே போனேன் மாறிட்டேன், இது நான் தான் அவங்ககிட்ட போய் சொல்ல நான் ஆணாகத்தான் இருந்தேன்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான். யாருமே புரியறதுக்கு தயாராக இல்லை. அப்போ சரி விடுங்க, இரவு நேரம் தூங்கி முடிப்போம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறதுக்கு தயாராக இருக்காங்க. அப்போ ஒரு டென்ட்டில் சரி நான் உன்னை படுக்க வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர் சேர்ந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் அந்த டென்ட்டுக்குள்ளே இவனை படுக்க வைக்கிறதுக்கு யாருக்குமே விருப்பம் இல்லை அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய முகபாவனை மூலமாகவே இவனுக்கு தெரிஞ்சுது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, சரி பரவாயில்ல படுத்து தொலையிட்டோம் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு அவன் தூங்க ஆரம்பிக்கிறான். தூங்க ஆரம்பிக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, இவன் முன்னாடி படுத்து உறங்கின மாதிரி இப்போ படுத்து உறங்க முடியாது. ஏன்னா பெண்ணின குறியோடு இருக்கிறான். அவன் வந்து எல்லாரும் தூங்கினாலும் அவன் உள்ளுணர்வு சொல்லிகிட்டே இருக்கு, இல்லைப்பா கொஞ்சம் அணைச்சி தூங்கிக்கோ, எல்லாத்தையும் போர்த்தி தூங்கிக்கோ அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கு.
இவன் அதையெல்லாம் சரின்னு சொல்லி கடந்துக்கிட்டே இருக்கான். அப்போது திடீர்னு என்ன ஆகுது, அவனுக்கு இயற்கை உபாதை பிரச்சனை வரும்போது என்ன பண்ணால் சிறுநீர் கழிச்சிட்டு வரலான்னு போகிறான். அவன் ஆண்கள் தானே நின்றுட்டே போயிடலாம் அப்படிங்கும்போது நிற்கும் போது இல்லை ஐயோ நான் பெண்ணாக மாறிட்டேன்ல அப்படின்னு அப்போ தான் அவனுக்கு எண்ணம் தோணுது. அப்போ உடனே என்ன பண்ணால் சரி கீழே உட்காந்து தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே உட்காந்து போகலான்னு சொல்லிட்டு ஒரு சிறிய ஒளிக்காக என்ன பண்ணியிருக்கான், டார்ச் லைட் மட்டும் எடுத்துகிட்டு போயிருக்கான். அப்போ அந்த டார்ச் லைட்டை அவன் பேண்ட்டு ஷர்ட்டை தான் போட்டிருக்கான். ஏன்னா அவன் வந்து அந்த உடையோடையே சேர்த்து தன்னை அங்கத்தை மறைத்தவனாக தான் இருக்கான். அப்போ பேண்ட்டை கழட்டிட்டு அவன் சிறுநீர் போகிறதுக்கு கீழே உட்காரான். டார்ச் லைட்டை எடுத்து என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாயில் கடிச்சிட்டு கீழே உட்கார்ந்து எழுந்திருக்கும் போது அவனுடைய பின் கையிலையும் அவனுடைய வாயையும் யாரோ பிடித்து அழுத்துவது அவனுக்கு தெரிஞ்சது. அப்போ யார் என்னன்னு சொல்லிட்டு அவனை சத்தம் போடவும் முடியல. ஏன்னா பின்கட்டு கையும் பிடிச்சிட்டாங்க, காலையும் பிடிச்சிட்டாங்க, வாயும் நல்லா அமுக்கிட்டாங்க. அவனால் என்ன பண்ணுறதுனே அவனுக்கு தெரியல. அப்போ இவனால் சத்தமும் போட முடியல. அந்த ஒரு நிமிட நேரத்திற்குள் அவன் பிரதினையற்றவனாக மாறிவிடுகிறான். அவனால் அவனுடைய எந்த உறுப்புகளையுமே அசைக்க முடியாத திராணியற்றவனாக மாறிடுறான். அந்த ஒரு நிமிடம் அப்படியே அவனுக்கு எதுவுமே ஆச்சுன்னு தெரியலை. அப்படியே அந்த பிரகனையற்று அப்படியே கீழே விழுந்து போயிடுறான். கிட்டத்தட்ட அவன் முழிப்பு எழுந்து பார்க்கும் பொழுது அவன் உடல் முழுவதும் அத்தனை காயங்களோட அவ்வளோ வலிகளோடு அவன் எந்திரிக்கிறான். எந்திரிச்சு பார்க்குறான். அவனுடைய மார்பகங்களுடைய வலியாகட்டும், அவனுடைய முதுகில் ஏற்பட்ட காயங்களாகட்டும், அவன் உடல் முழுவதும் ஏற்பட்ட அந்த தழும்புகளாகட்டும், அதெல்லாம் பார்த்து அவன் ஏங்கி அழ ஆரம்பிக்கிறான். அவனுடைய தொடைகளுக்கு கீழே இருக்கக்கூடிய தொடைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த உறுப்பினுடைய பலவீனத்தை அவன் அப்போ தான் உணர்றான். அந்த உறுப்பில் அவ்வளோ வலி இருக்குது. அது ஆசிரியர் ரொம்ப அழகாக எழுதுகிறாங்க. அவனால் அந்த தொடையை அசைக்க கூட முடியலன்னு எழுதுகிறாங்க. அப்போ அவனால் முடியவே இல்லை. இருந்தாலும் பிறண்டு எழுந்து அந்த கூட்டத்தோடு ஒன்றா அவன் சேர்ந்துறான். கூட்டத்தோடு ஒன்றா சேர்ந்த உடனே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கூட்டத்தோடு சேர்ந்துட்டு நடந்த விஷயங்கள்லாம் சொல்லும்போது பக்கத்தில் டென்ட்டில் இருக்கிறவங்க, அவங்க டென்ட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் வராங்க. என்னப்பாச்சு என்னாச்சு அப்படின்னு செய்திகளை விசாரிப்பது வர நலம் விசாரிக்கிறாங்க. நடந்ததெல்லாம் சொன்னால் யார் இருந்தது பண்ணது, வாங்க இப்போ கேட்டுடலாம் வாங்க, நீயா நானான்னு ஒருவரை ஒருவர் போட்டி போட்டுக்கொண்டு நீயா நானான்னு கேட்குறாங்க. ஆனால் யார் செஞ்சாங்கன்றது கடைசி வரைக்கும் தெரியல. அவனுக்கு நடந்த இந்த விஷயத்தை அவனால் ஏற்றுக்கவும் முடியல. அப்போ ஒரு பெண் என்ற அடையாளத்தோடு இருந்தால் இவ்வளோ பெரிய பிரச்சனையாகுமா அப்படிங்கிறத அந்த ஆண் அப்போ தான் அவன் தன் மனநிலை ரீதியாக உணர்றான். அப்போது அவன் கூடயே கோபிந்த் மற்றும் கோவிந்த் அப்படின்னு சொல்லிட்டு 2 நபர்கள் இருக்கிறாங்க. அந்த 2 நபர்களும் அவனை தோலை தொட்டு இல்லை கவலைப்படாத, சரிவா உன்னை நான் கீழே கூட்டிகிட்டு போகிறேன், நீ கவலைப்படாத, முதல்ல போய் குளிச்சு முடிச்சுட்டு நீ மறுபடியும் கீழேயே நாங்கள் மலைச்சாரலேருந்து கீழே இறங்கிடலாம், நீ இறங்கி போய் பார்த்துடலாம், போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் 2 பேரும் கொஞ்சம் ஆதரவாக பேசுகிறங்காட்டிக்கு இவனும் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். நடக்கவே முடியல, அவ்வளோ வலி அவனுக்கு. ஏன்னா ஒரு பிறப்புறுப்பில் இவ்வளோ வலி இருக்குமாங்கிற ரணத்தை அவனால் உணரவே முடியல. ஏன்னா அந்த உணரும் பொழுது அந்த வலியோடைய உச்சம் அவனுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போது இதையெல்லாம் நடந்து முடிஞ்சு அப்படியே இந்த முன்னாடி எந்த இடத்துல பொய்கை இருந்துச்சோ அதே இடத்த நோக்கி அந்த ஆள் பயணிச்சு வரான். அந்த பொய்கையில் உட்காடுறான். உட்காந்துட்டு அதே மாதிரி முன்னாடி எப்படி கால் நினைத்தானோ அதே மாதிரி காலை நினைக்கிறான். ஏன்னா அவனால் காலை அசைக்க கூட முடியல இப்போது. ஏன்னா அவ்வளோ வலியும் வேதனையும் இருக்குது. அப்படியே ஒவ்வொரு உறுப்புகளாக அந்த நீரில் தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்கூடிய பணியில் ஈடுபடுறான். அவன் அந்த உள்ளுக்குள்ளே இறங்க உடல் முழுவதும் பட்ட காயங்களால் அந்த தண்ணீர் படும்போது அவனுடைய எரிச்சல் தாங்க முடியாத எரிச்சலாக அவனுக்கு இருக்குது. அப்போ அந்த பிறப்புறுப்பின் வழியாக வெளியேறும் பொழுது அவன் உணர்றான், என்னடா இது ஒரு மரண வேதனையாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண் தன்னுடைய பெண்ணினுடைய வேதனையை உணர்றான். உணர்ந்ததுக்கப்புறம் அவன் முழுவதும் தன்னை தானே சுத்தப்படுத்திக்கிட்டு அந்த பொய்கையில் மறுபடியும் நல்லா மண்டு எந்திரிச்சு அப்படியே மேலே எழும்புறான். அவனுடைய மார்பகங்கள் முளைத்த அந்த ரோமங்கள் என்னாச்சு அப்படின்னா இப்போ மறுபடியும் ரோமங்களாகவே மாறுச்சு. அவன் அந்த ஆச்சரியத்தோடு மறுபடியும் எழுந்து பார்க்குறான். இவன் அப்படியே நிர்வாணமாக அப்படியே மேலே எழுந்து நிற்கிறான். அந்த பெண் குறியெல்லாம் மாறி தன்னுடைய ஆண்குறியோடு தொங்கிய ஆண்குறியோடு நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் அவனை அப்படியே எழுந்து நிற்ப வைப்பாங்க. அங்கே பின்னாடி பக்கத்தில் இருக்க 2 பேர்த்துக்கும் அது என்னடா இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆச்சரியப்பட்டு பார்ப்பதாக இருக்கும். இவன் தனக்கு கிடைத்த சுதந்திரத்தை எண்ணி மகிழ்ந்தானான்னு தெரியல, தன் வீட்டில் மனைவியும் பிள்ளையும் விட்டுட்டு வந்துட்டுமே அப்படின்னு நினச்சி வருந்துறானான்னு தெரியல. ஆனால் அவன் அந்த நிர்வாணத்தை கூட மறைக்கிறதற்கான அந்த பிரகனை கூட அற்றவனாக என் வீட்டில் போய் என் மனைவியும் மக்களையும் முதல்ல அள்ளி அணைக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு ஆசையோடு அவன் அப்படியே அந்த உறுப்போடையே அவனுடைய எந்த உடைகளை போடுகிட கூட அவனுக்கு பிரகனையற்றவனாக அப்படியே ஓடுகிறான் அப்படிங்கிறதாக ஆசிரியர் இந்த கதையை முடிப்பார். இப்போ இந்த கதை முழுவதுமாக நாம் பார்க்கும் பொழுது இது ஆண்குறி பெண்குறி இந்த மாதிரி விஷயங்களோடு கலந்து பயணிக்கும் போது இந்த சமூகம் ஒரு சில புரிதல்களை நம்மளுக்குள்ள வச்சுருக்கோம். இது ஆண், இது பெண், இது பெண்ணுக்கு மட்டும்தான் நடக்கும், இது ஆணுக்கு நடக்காது. இது அதாவது சில பெண்கள் கேட்பாங்க, வலியும் வேதனையும் அனுபவிச்சாதான் தெரியும், உனக்கு என்ன தெரியுதுன்னு சில பேர் கேட்பாங்க. அப்போ இது உண்மை. அப்போ அம்பையினுடைய ஒரு கற்பனை கதாபாத்திரம் தான் இது.
ஏன்னா நிறைய ஆண்கள் வந்து பெண்ணாக மாறி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதனுடைய வேதனைகளை யாரும் பதிவு செய்கிறது கிடையாது. ஆனால் அது ஒரு வேதனையான பதிவு அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக நாசுக்காக இந்த எழுத்தாளர் எழுதிட்டு போயிருப்பாங்க. அப்போது இந்த சிறுகதை முழுவதும் நாம் பயணிக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் இந்த பாலியல் சார்ந்த புரிதல்களை முதல்ல எங்கே இடத்துலேருந்து வரணும் அப்படின்னா மாணவ நிலையிலேருந்தே கொண்டு போயிடணும் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக இந்த சிறுகதை வந்து நம்மளுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கும். கண்டிப்பாக இன்னொரு சிறுகதையில் நாம் சந்திப்போம்.